சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி EPFO 2025 புதிய மாற்றங்கள், உறுப்பினர்களுக்கு அதிக நன்மைகள். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது EPFO 2025ஆம் ஆண்டில் பல புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது PF உறுப்பினர்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குகிறது. மேலும் தனிப்பட்ட விவரங்களை சுயமாக புதுப்பித்தல், உறுப்பினர்கள் இனி தங்களின் பெயர், பிறந்த தேதி, பாலினம், குடியுரிமை, தந்தை அல்லது தாயின் பெயர், திருமண நிலை, வாழ்க்கை துணை போன்ற விவரங்களில் உள்ள தவறுகளை நிறுவன சரிபார்ப்பு அல்லது EPFO ஒப்புதல் தேவையின்றி சுயமாக ஆன்லைனில் திருத்தலாம். மேலும் ATM கார்டு வழங்கல், அதாவது EPFO PF கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு 24 மணி நேரமும் பணம் எடுக்க உதவும் ATM கார்டுகளை வழங்க திட்டமிட்டுள்ளது. இந்த வசதி 2025 முதல் 2026ஆம் நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பங்களிப்பு வரம்பு அதிகரிப்பு, தற்போது ஊழியர்கள் தங்களின் அடிப்படை சம்பளத்தில் 12% வரை PF கணக்கில் செலுத்துகின்றனர். இந்த வரம்பை அதிகரிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. இது ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு அதிக நிதி சேமிக்க உதவும். IT அமைப்பு மேம்படுத்தல், அதாவது EPFO தனது தகவல் தொழில்நுட்ப, அதாவது IT அமைப்பை மேம்படுத்தி PF தொகையை கோரும் செயல்முறையை மனித தலையீடு இன்றி விரைவாக செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த மேம்படுத்தல் 2025 ஜூன் மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈக்விட்டி முதலீடுகள், அதாவது EPFO உறுப்பினர்களுக்கு பங்குகளில் நேரடியாக முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவது குறித்து பரிசீலித்து வருகிறது. இது உறுப்பினர்களுக்கு அதிக வருமானம் பெற உதவும். ஓய்வூதிய தொகை பெறுதல் எளிதாக்கம், புதிய விதிகளின்படி ஓய்வூதியதாரர்கள் எந்தவித கூடுதல் சரிபார்ப்பும் இல்லாமல் நாட்டின் எந்த ஒரு வங்கியிலிருந்தும் தங்களின் ஓய்வூதிய தொகையை பெற முடியும். இந்த மாற்றங்கள் EPFO உறுப்பினர்களுக்கு அதிக நன்மைகளை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RK நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.